இங்க வந்து பக்சார் கிளர்ச்சியோட சுருக்கம் குடுத்துருக்காங்க ஆக்சுவலா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 1900 அதான் ஆக்சுவலா 1899ல ஸ்டார்ட் ஆகும். பட் இருந்தாலுமே 1900ல வந்துட்டு உள்நாட்டு கழகம், வெளிநாட்டு கழகம் எல்லாமே உள்ள வரும். ஸோ பார்த்தீங்கன்னா செப்டம்பர்ல வந்துட்டு அவங்க மேல சொன்ன மாரி என்ன ஆகும்னா, செப்டம்பர்ல வந்துட்டு அந்த கையெழுத்தெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா 1901ல வந்துட்டு முடிச்சிருவாங்க. எல்லா விரோதங்களும் அங்க சால்வ் ஆகப்படும். வெளிநாட்டுடைய சக்திகளுக்கு வந்து நெறைய இழப்பீடுகள் வர ஆரம்பிக்கும். அந்த இழப்பீட்டு தொகையும், இல்ல அந்த இழப்பீடுகளுமே வந்துட்டு நீங்க தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிவகுத்தும் குடுத்துர்றாங்க. ஓகேங்களா? ஸோ எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனால. யார பங்கேற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்துச்சண்டை வீரர்கள். எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிங் வம்சத்த சார்ந்தவர்கள். ஓகேங்களா? ஸோ முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேசத்துடைய பிரதிநிதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா? ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய முற்றுகை தான் அதில முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்ல ஆக்சுவலா அவங்களுடைய முற்றுகை, குயிங் வம்சத்தோடைய முற்றுகை, குத்துச்சண்டை வீரர்கள் உள்ள வரது, அந்த தேவையில்லாம அந்த வரதட்சணை மேட்டர உள்ள கொண்டு வந்து ஒரு படைய வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 1500 கொண்ட படைய. அது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ முக்கிய நபர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் மேல சொன்ன மாரி தான். இவர் நான் சொல்லியிருக்க மாட்டேன். பட் தெரிஞ்சுக்கோங்க. ஆட்னாஹார் அப்படின்ற ஒருத்தர், சாஃபி எரிச் வான் பால்கென்ஹேயன் அப்படின்ற ஒருத்தர், லியூ குன்ஹியூ அப்படின்ற ஒருத்தர், சிக்ஸி யமகாத்தா அரிடோமா. இது ஆக்சுவலா ஜாப்பனீஸ் நேம் மாரி இருக்கு. இது வந்து ஒரு கமா கூட இல்ல. ஆக்சுவலா நான் வந்துட்டு சொல்றேன். ஓகேங்களா? ஆட்னா ஆர் அப்படின்ற ஒருத்தர் வேற, சாபி எரிச் அப்படின்ற ஒருத்தர், வான் பால்கென்ஹேயன் அப்படின்ற ஒருத்தர், லியூ குன் யூ அப்படின்ற ஒருத்தர், சிக்ஸி அப்படின்ற ஒருத்தர். சிக்ஸி அப்படின்றது ஒரு இடம் ஆக்சுவலா. அந்த இடத்துல தான் வந்து ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆகும். யமஹாதா அரிட்டோமோ அப்படின்றவர் ஜப்பானை சார்ந்தவங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமான நபர்கள் ஆக்சுவலா. கண்டிப்பா பக்ஸர்ல முக்கியமான நபர்கள் கண்டிப்பா கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து ஜான்ஹேவ தவிர மத்தவங்க யாரும் பெருசா இம்பார்ட்டன்ட்டா இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான்கிங் வம்சத்துல ஒருத்தர் வருவார். ஓகேங்களா? ஸோ இவங்க பேர ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்ல. பட் இருந்தாலுமே நான் எந்தெந்த நாட்ல இருக்கவங்க சம்மந்தப்பட்டவங்க அப்படின்றது நான் ரெடி பண்றதுல உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இந்த மோதல்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு 1,00,000 மேற்பட்டவங்க வந்து இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பக்சார்ல. ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தாலுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நெறைய உயிரிழப்புகள் இருக்க தாண்டி வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரவலா வந்துட்டு நெறைய இடத்துல சண்டைகள் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ நெறைய பேர் கொல்லப்படுறாங்க. பெரும்பாலானவங்க வந்து பொதுமக்களா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து யாரு கொல்லப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீன கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுறாங்க. தோராயமா பார்த்தீங்கன்னா, அந்த சீன கிறிஸ்தவர்கள் அப்படின்றத தாண்டி 200லேருந்து 250 பேர் வந்து வெளிநாட்டவரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெளிநாட்டவரா இருக்கவங்களும் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் மிஷனரீஸ்ல சார்ந்தவங்க தான் வந்து அந்த வெளிநாட்டவர்கள் கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இத தாண்டி வேற என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் 3000 ராணுவ வீரர்கள் வந்து குறிப்பா வந்து இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள்ல பெரும்பாலானோர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்து சண்டை வீரர்களும், பிற சீன போராளிகளும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க அழகா சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1,00,000 பேருக்கு மேல இறந்திருக்கலாம். அந்த 1,00,000 பேர்ல 1000 பேர் பார்த்தீங்கன்னா, சமயம் மாறுன சீன கிறிஸ்டியன்ஸு. அதுலயும் எஸ்பெஷலி உள்ள 200லேருந்து 250 பேர் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் மிஷனரீஸ்ல இருக்கக்கூடிய மக்களு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 3000 பேர் பார்த்தீங்கன்னா, ராணுவ வீரர்கள். அந்த ராணுவ வீரர்களுக்குள்ளேயும் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த குத்து சண்டை வீரர்களும், சீன போராளிகளும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு பக்சார் போர் முடியுது. ஸோ பக்சார் போர் பொறுத்தவரைக்கும் தயவு செஞ்சு இவ்வளோ படிச்சு கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. சும்மா ஜஸ்ட் ஒன்ஸ் நடத்துனதோட வச்சுக்கோங்க. நான் பக்சார் போர் வந்து ஒரு 40 to 35 பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன். அத மட்டும் தயவு செஞ்சு படிங்க. பிகாஸ் பக்சார் போர் வந்து 4 புக்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. நீங்க 4 புக்ஸும் கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு கன்வே ஆகணும் அப்படின்றதுனால வந்துட்டு உங்களுக்கு எடுத்திருக்காங்க. நான் ஒரு 35 to 40 பாயிண்ட்ஸ் குடுக்குறேன். நீங்க அத மட்டும் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணுங்க. இவ்வளோத்தையும் உட்காந்து தயவு செஞ்சு படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணி கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. ஓகேவா? 1 செகண்ட் இருங்க. ஓகே. இதுதான் வந்து செம்ம இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேங்களா? மேல எப்படி டைப்பிங் கிளர்ச்சி முக்கியமோ, அதுக்கு முன்னாடி வந்து ஓப்பன் டோர் பாலிசி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஓபியம் வார் முக்கியமோ, இந்த ஃபர்ஸ்ட்டு சீனோ ஜாப்பனீஸ் வார் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இங்க சப்பானியன்னு குடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலா வந்து சாவ தமிழ்ல எழுதியிருக்காங்களாமா. ஸோ தமிழ்ல குடுத்து வச்சிருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்ல. ஸோ இந்த போர் வந்து எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1844லேருந்து ஆகஸ்ட் மாதம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இயர் போடல. 1894லேருந்து 17வது ஏப்ரல் 1895 வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா? இந்த சண்டை வந்து 3 கண்ட்ரீஸ் இருக்கும். என்னென்ன கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா, ஜப்பானு, கொரியா. ஓகேங்களா? சீனா வந்து அப்போ யார் வந்து ஆட்சி பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் அல்லது சிங் வம்சம் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டுருப்பாங்க. ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா, இந்த மீஜி அரசு, அதாவது மெய்ஜி ரிஜிஸ்ட்ரேஷன் இல்ல மீஜி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு படிச்சோமா, அவங்களே மாத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு, அந்த சீர்திருத்தவாதிகள் தான் அங்க இருப்பாங்க. அதுதான் மெய்சி அரசு அப்படின்னு குடுத்துருக்காங்க. மெய்ஜி, மீஜி, மெய்சி 3மே ஒண்ணு தான். ஓகேங்களா?
அது வந்து ஒண்ணு இங்கிலீஷ்ல, ஒண்ணு தமிழ்ல சொல்லியிருக்காங்க. இந்த மெய்சி அரசுக்கும், கொரியாவுக்கும் நடந்த போர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3 நாடுகளுக்கும் நடந்த போர் தான் முதலாம் சீன ஜப்பானிய போர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த போர்ல ஜப்பான் வந்து சீனாவ வின் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? இதனால சீனால இருக்கக்கூடிய சிங் வம்சத்துடைய ஆட்சி பலவீனமா அடைய ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஜப்பான்ல இருக்கவங்க மெய்சி மீள்வீர்ப்பு ஓகேங்களா? மெய்சி ரீஜஸ்ட் அதாவது வந்து இது சொல்லுவோம்ல, மெய்சி ரெஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, வெற்றி வந்து கண்டுடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கு ஆசியால நெறைய அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீனா கிட்டேருந்து ஜப்பானுக்கு மாற ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஓகே. இங்க குடுத்துருக்காங்க ஆக்சுவலா. இந்த ஃபர்ஸ்ட்டு சீனோ ஜாப்பனீஸ் வார் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா, நாள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஆகஸ்ட்லேருந்து 1894லேருந்து 17வது ஏப்ரல் 1895 வரைக்கும் நடக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 8 மாதங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. 2 கிழமைகள் அண்ட் 2 நாட்கள்ன்றது தெரியல எனக்கு. ஸோ வந்து 8 மாதங்கள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து எங்க நடக்குது அப்படின்றது யார் யாருக்கும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியாக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சீனாக்கு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜப்பானுக்கு நடக்குது. எந்த இடத்துல நடக்குதுன்னா, கொரியால நடக்குது. மஞ்சூரியா அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸ்ல நடக்குது. சீன குடியரசுல வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கடல் எல்லோ ரிவர்ன்னு சொல்லுவோம்ல, அந்த பகுதிகள்ல வந்துட்டு சண்டை நடக்குது. ஓகேங்களா? ஸோ ஜாப்பனீஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்டரி அவங்க வந்து வெற்றி பெற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால சிங் வம்சம் எனக்கூடிய இல்ல கிங் வம்சம் எனக்கூடிய வம்சம் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அவங்களுடைய பிரஸ்டீஜ் அதாவது அவங்களுடைய ஆற்றல் வந்து இழக்க ஆரம்பிச்சுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியாவுக்கு ஜாசன் நீங்க நெறைய இதில பார்த்துருப்பீங்க. இந்த ஜாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். வம்சம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து அது வந்து வம்சம்னு கூட சொல்ல மாட்டாங்க. அது வந்து முற்காலம் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த இடத்த வந்துட்டு சிங் வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இத தாண்டி வந்துட்டு சில இடங்கள் வந்து ஜப்பானுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆரம்பிக்கும் கொரியாலேருந்து. ஓகேவா? ஸோ நிலப்பகுதி மாற்றங்கள் அப்படின்னா என்னன்னா, இந்த போர்னால என்னென்ன நிலப்பகுதிகள் மாற்றம் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனா அப்படின்றது சீன குடியரசு அப்படின்னு மாறியிருக்கும். பென்கு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, லியோடாங் பென்கு அப்படின்றது வந்து ஜப்பானிய பேரரசுக்கு மாறியிருக்கும். ஓகேங்களா? யார் யாரு சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் சண்டை நடக்கும். கொரியா ஈவன் வந்து ஒரு பிளேஸ் நடக்கிறதுனால கொரியாவும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. சீனாவை சேர்ந்தவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, குவாங்ஷு எம்பரர் அதாவது குவாங்ஷு எம்பரரும், அதுக்கப்புறம் பேரரசி டோவாக்கார் ஷிக்ஷி அவர்களும், லியூ ஹாங்ஷெங் அவர்களும், டிங் ரூச்சாங் அவர்களும் வந்துட்டு இந்த தளபதிகள்ல இருப்பாங்க. ஓகேங்களா? குவாங்ஷு, அதுக்கப்புறம் பேரரசி டோவாக்கோ ஷிக்ஷி, லீ ஹாங்ஷுவாங், டிங் ரூஜாங் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவங்க சைனால இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல என்னன்னா, மெய்சி ரெஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னோம்ல, மெய்சி சீர்திருத்தம் இருக்கக்கூடியவங்க, அந்த எம்பரர் மெய்சி அந்த சீர்திருத்தத்துடைய தலைவர் அவரும், அதுக்கப்புறம் ஹிரோபூமி அப்படின்றவங்களும், அப்புறம் யமஹாத்தா அரிட்டோமா இந்த ஹரிட்டோமா இந்த 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 ஜாப்பனீஸ் பேர்லாம் பார்த்தோன்னே ஓரளவு கண்டுபிடிக்கிற மாரி தான் இருக்கும். இந்த சீன பொருள்லாம் சாங், சுங், சுங் அந்த மாரி முடியும். இந்த ஜாப்பனீஸ்ல பார்த்தீங்கன்னா, யூகி, மீ, ஆ, மோ அப்படின்ற மாரி முடியிற மாரி இருக்கும். ஓகேங்களா? யமகாத்தா அரித்தோமோ, அதுக்கப்புறம் ஹிதோ சுகுயிகி இவங்க எல்லாமே ஜாப்பனீஸ்ல இருக்கவங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பக்கம் வந்து இந்த தளபதிகள், தலைவர்கள் சண்டையில இருக்காங்க. இவங்க 4 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் சண்டை போடுறாங்க அப்படின்றதையும் குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 6,30,000 ஒரு பக்கமும், கிட்டத்தட்ட 2,40,616 மென். ஓகேங்களா? சண்டை போடுறாங்க. இழப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவ பொறுத்தவரைக்கும் 35,000 மக்கள் வந்து இறக்குறாங்க. நெறைய பேர் வந்து வூண்டட் அதாவது நெறைய பேர் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிபட்டு காயங்கள் வர ஆரம்பிக்குது. ஜப்பான பொறுத்தவரைக்கும் 1,132 பேர் இறக்குறாங்க. 3,758 பேர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா காயப்பட்டுருக்காங்க. அதில 285 பேர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயம் பட்டதுனால இறக்க ஆரம்பிக்கிறாங்க. 11,894 பேர் வந்து நோய்வாய்ப்பட்டு இறக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க இழப்புகள்லே பார்க்கலாம். ஜப்பானை விட சீனாக்கு தான் வந்து அதிகமா இழப்புகள் அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பகுதி ஆக்சுவலா உங்களுக்கு இந்த மேப் வச்சு 10த் 12த் தான் மேப் வச்சுக்கலாம். பட் ஆனா உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். 1894 to 95 சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட்ல இருந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 17th ஏப்ரல் வரைக்கும் நடக்கும்னு. அந்த பகுதிகள் பாருங்க. அந்த கொரியால இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் இங்கேயுமே இங்க ஆரஞ்சு கலர் மார்க் இருக்கா? பெய்ஜிங் இருக்கா? பெய்ஜிங் தியான்ஜின் அப்படின்றது தான் வந்து துறைமுகம். அங்கருந்து 2,100 பேர வந்து என்ன பண்ணாங்கன்னா, முன்னாடி பக்சார் போர்ல அனுப்பிச்சிருந்தாங்கன்னு சொன்னேன் பெய்ஜிங்க்கு. அந்த குத்து சண்டை வீரர்கள் கூட. இங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, என்னென்ன டேட்ல நடந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க ஆக்சுவலா மேப்ல.
லூஷான் அப்படின்ற டைமில் வந்துட்டு அந்த 21 22 11வது மாதம் 1995 நடந்திருக்கு. அப்புறம் கொரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சோல் ஆக்சுவலாக கனெக்டட் ஆகலை. சோலுக்கு கீழே வந்து இந்த புண்டஹோ, சியாங்ஹான் இந்த பகுதிகளெலாம் சண்டை நடந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு டெப்த்தாலாம் தேவையில்லை. இன்கேஸ் வந்து இது யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஃபில் பிஹெச்டி பண்ணுறவங்க இன்கேஸ் இந்த டாபிக் தீசஸாக எடுத்தாங்கன்னா அவங்க இந்தளவுக்கு நோட் பண்ணி யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே, உங்களுக்கு சீனோ ஜாப்பனீஸ் வரலாறு அப்படியே ஸ்டாப் பண்ணி முடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக. இது மற்றது கீழே ஃபுல்லுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து பார்ட் 2ல் கண்டினியூ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 2 நான் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒன்ஸ் ரிவிஷன் மட்டும் போயிருக்கோங்க. ஐரோப்பா வருகையினால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் சீனாக்கு பெனிஃபிட் இல்லை, ஜப்பானுக்கு பெனிஃபிட் அதிகம். 16வது நூற்றாண்டில் வந்து வராங்க. ஓகேங்களா, 1500களே ஆன்வர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிக செய்ய தான் வந்திருப்பாங்க. எஸ்பெஷலி மெயின் ரீசன் தேயிலை தான். அப்புறம் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த தேயிலை இருக்கக்கூடிய அந்த மோகம் கம்மியாகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜவுளிகளுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் காட்டனுடைய காஸ்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால, பருத்தி கம்மியாக இருக்கிறதுனால கம்மியான விலைக்கு காட்டனை வாங்கி அதிக விலைக்கு ஜவுளி ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணி கொடுக்கலாம், ப்ராஃபிட்டை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுனால அமெரிக்காவும் பிரிட்டனும் ஜவுளிக்கு வந்து மாற ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்துவத்தை பரப்பதற்காக வராங்க. நிறைய புதிய சந்தைகள் மார்க்கெட்டிங் வந்து லான்ச் பண்ணுறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இவங்க கிழக்கு இந்தியா அப்படின்னு கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் போர்ச்சுகீசியர்கள், டச்சு, ஃப்ரான்ஸு, அதுக்கப்புறம் தான் பிரிட்டன் வருவாங்க. பிரிட்டனுக்கு அப்புறம் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கா வர ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, இதனால் விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசியாவில் ஐரோப்பாவுடைய ஆதிக்கம் அதிகரிச்சிச்சு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வணிகத்துலேயும், பாலிடிக்ஸ், ட்ரேட்லேயும், அதுக்கப்புறம் அரசியல்லையும் வந்து நிறைய தலையீடுகள் வந்துட்டு மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ சீனாக்கும் ஜப்பானுக்கும் இதான தாக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா வந்து உலக மையமாக வந்து இருக்கிறதா கருதுனாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஓப்பன் டோர் பாலிசி அப்படின்றதே சீனாவுடைய துறைமுகத்தில் தான் வந்து வணிகம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே சம உரிமைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் எல்லாமே இந்த வழியாக போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அதனால் மார்க்கெட்டிங் சந்தை பொறுத்த வரைக்கும், ட்ரேட் அண்ட் வணிகம் பொறுத்த வரைக்கும் சீனா உலக மையமாக வந்து மார்க்கெட்டிங்கில் கருதப்பட்டுச்சு. ஓகேவா, ஸோ அவங்களும் அப்படி தான் நினச்சிப்பாங்க, நாங்கள் தான் உலக மையமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஸோ இதில் வெளிநாட்டத்தோடைய வணிகம் வந்துட்டு நிறைய கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து சீனாவில் அதிகமாக ஆரம்பிக்குது. ஆனால் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லை. ஓகேவா, ஐரோப்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஓபியம் போன்ற போதைப் பொருட்கள் எல்லாம் நிறைய விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சீனா மீது திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. சீனாக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னாலுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வலுக்கட்டாயமாக திணிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த வணிக உரிமையும் வந்து யார் பெறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பியர்கள் தான் பெறாங்க, சீனாவுக்கு கொடுக்காம. ஓகேங்களா, ஸோ அதனால் சீனா என்ன ஆகுதுன்னா பலவீனம் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்து ஜப்பானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வெளிநாட்டவங்க வந்துட்டு உள்ளே வந்தாங்க, அனுமதி தந்தாங்க. சரி ஓகே நீங்கள் உள்ளே வாங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எதிர்க்காமல் அனுமதி தந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஐசோலேஷன் படுத்தியிருப்பாங்க. நீங்கள் லேட்டரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்கள ஐசோலேஷன் பண்ணி வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஓப்பன் டோர் பாலிசி பக்ஸாரில் பார்க்கும் போதே அமைதியாக அவங்க வெளியே வந்துட்டு அவங்க நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களுடைய தனிமை கொள்கையை பயங்கரமாக ஃபாலோ பண்ண ஒரு கண்ட்ரி யாருன்னா ஜப்பான் கண்ட்ரி தான். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் வந்து வெளிநாட்டவங்க யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை செஞ்ச கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான். ஓகேங்களா, ஸோ சீனாவுடைய ஓபியம் வார் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வந்து சீனாவில் வந்து ஓபியம் அதாவது ஒரு போதைப் பொருள் அப்படின்னு சொல்லலாம், அபினீசியம் அப்படின்னு சொல்லலாம், அபினி அப்படின்னு சொல்லலாம், எனக்கு என்னன்னு தெரியல எக்ஸாக்டாக, சம்திங் ஏதோ ஒரு போதைப் பொருள் அதை வந்து விற்கிறாங்க. ஸோ சீனாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சீன மக்கள் அதுக்கு அடிமையாக ஆரம்பிக்கிறாங்க. இதனால் சீனாவில் அபினியம் தடை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ போர் பார்த்தீங்கன்னா முதலாம் அபினியம் பொறுத்த வரைக்கும் 1839லேருந்து 1842 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஓபியம் வார் நடக்கும். 1856லேருந்து 1860 வரைக்கும் செகண்ட் ஓபியம் வார் நடக்கும். இதோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபியம் வாரில் சீனா தோற்றுருவாங்க. அந்த தோற்றதுனால பிரிட்டனுக்கு வந்து இவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணி ட்ரீட்டி உடன்படிக்கை போட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹாங்காங் அப்படின்ற பகுதி வந்து பிரிட்டனுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வெளிநாட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பு உரிமைகள் வந்து பிரிட்டன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அதனால் சீனாவுடைய பெருமை வந்து குறைய ஆரம்பிக்குது இந்த ஓபியம் வாருக்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் என்ன ஆகுது அப்படின்னு சீனாவுடைய வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓபிஎம்க்கு அப்புறம் தான் சீனாவுடைய வீழ்ச்சி இங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தைப்பிங் கிளர்ச்சி பொறுத்த வரைக்கும் 50லேருந்து 64 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 வருடங்கள் பார்த்தீங்கன்னா தைப்பிங் நடக்குது. ஸோ யார் தலைவராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாங் ஷியோஷுவான் அப்படின்ற ஒருத்தர் தலைவராக இருக்கார். நான் மேலே சொல்லியிருப்பேன் இந்த ஹாங் ஷியோஷுவான் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்கேஸ் புத்திசம் மேண்டேரின் எதாக இருக்கலாம், அந்த ஒரு சமயத்துலேருந்து கிறிஸ்டியனாக மாறின ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாங் ஷியோஷுவான் அவர்கள் தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை, அதுக்கப்புறம் ஊழலான
பெரும்பாலான அரசு இருந்தது. வெளிநாட்டுடைய ஆதிக்கம், மத எண்ணங்கள் இதன் காரணமா என்ன பண்றாருன்னா மாறிறார். ஓகேங்களா? ஸோ நெறைய பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாஸ் காஸ்டல் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மீனவர்கள் இருக்க ஏரியா ஆகட்டும், காஸ்டல் ஏரியா ஆகட்டும், அவங்க ஃபர்ஸ்ட்டு பிரைன் வாஷ் பண்ணக்கூடிய விஷயமே வந்து மணி வச்சு தான் பிரைன் வாஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வந்து அங்க நெறைய பேர் மாறியிருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு அது மட்டும் ஒரு ரீசனா இல்ல. சீனால நடந்த ஊழலுமே அவர பாதிச்சிருக்கும். அத தாண்டி வெளிநாட்டவருடைய ஆதிக்கம் நெறைய இருந்திருக்கும். நெறைய மத எண்ண வேறுபாடுகள் நெறைய இருக்கும். ஸோ இது நம்ம இவ்வளோ நாள் ஃபாலோ பண்றோம். எந்த ஒரு இதுவுமே நடக்கல. நம்ம ஏன் அத ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாரி மத வேறுபாடுகளும், மத எண்ணங்களும், தாட்ஸும் வேற மாரி இருந்திருக்கும். அதனால இந்த யாஷான் மாறியிருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்த மாரி மாறி அட்லீஸ்ட் ஒரு புதிய அரசாங்கத்த அமைக்க முடியும் அப்படின்னு அவர் நம்பினாரு. சமத்துவமான ஈக்குவாலிட்டியான ஒரு சமூகத்த உருவாக்க முடியும் அப்படின்னு நம்பினாங்க. இது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சுச்சு. பட் ஆனா உண்மையான ரியல் கான்சிக்வென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள் வந்து உயிரிழப்பு ஆக ஆரம்பிச்சாங்க. உலகிலே மிகப்பெரிய உள்நாட்டு போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைப்பிங் கிளர்ச்சி தான். ஓகேங்களா? நல்லா பாருங்க வேர்ல்டு லெவல்லயே மிகப்பெரிய உள்நாட்டு போர். ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள்னா 2 கோடி மக்கள். ஓகேங்களா? வெறும் வந்து கோடின்றத தாண்டி 2 கோடி மக்கள் வந்து உயிரிழக்கிறாங்க. சீனாவுல மேலும் பலவீனத்த அதிகரிச்சுச்சு. இதுல யாரு வின் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலேயே சொன்ன மாரி இந்த கிங் அரசு தான் வந்து வின் பண்ணும். ஓகேங்களா? நான் கிங் அரசு இருப்பாங்கல்ல. நான்சிங், நான் கிங் இந்த சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? QING டைனசிட்டின்னு சொல்லுவாங்க. சிங் டைனசிட்டின்னு சொல்லிட்டு அவங்க தான் வின் பண்ணுவாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால வந்துட்டு அந்த ஷுவாங்க்கு வந்து ஆப்போசிட்டா நின்னுருப்பாரு. அவர வந்து நோக்கி வந்து வின் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திறந்த வாயில் கொள்கை ஓப்பன் டோர் பாலிசி. ஓகேங்களா? இது வந்து அமெரிக்கால ஜான் ஹே அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே வே இல்ல ஹே அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. 1899ல அமெரிக்கா கொண்டு வர திட்டம் தான். நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாடுகளுக்குமே சமமான வணிகம் வந்து செய்யலாம் அப்படின்றத அவங்க என்ன பண்ணிக்கணும், எல்லா நாடுகளுக்கும் சமமா உரிமை குடுத்தா, அது ஒண்ணு அவன் நாட்டு துறைமுகத்தில குடுத்துருக்கணும், இல்ல அவன் நாட்டு பகுதியில குடுத்துருக்கணும், இல்ல அவன் நாட்டுக்குள்ள குடுத்துருக்கணும். இவங்க சம்மந்தமே இல்லாம இன்னொரு நாட்ட வந்துட்டு பணயம் வச்சு, நீ இந்த நாட்டுக்கு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா நாடுகளுக்குமே சீனா வந்து சமமா வணிகம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து குடுத்துருப்பாங்க. சீனா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இது எதிர்ப்பாங்க. ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, சீனாவ வந்து முழுசா வந்து கைப்பற்றாம இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்திலயுமே ஃபுல்லா வந்துட்டு சீனா வந்து நீங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி அமெரிக்கால கூடிய ஜான் ஹே அவர்கள் சொல்லியிருப்பாரு. இதுல என்ன விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனால நிலப்பரப்பு வந்து நெறைய காக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமா. நான் இப்படி இருந்தாலுமே நெறைய வெளிநாட்டு தலையீடுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சாமா, இந்த ஓப்பன் டோர் பாலிசில. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முதல் சீன போர். ஓகேங்களா? ஸோ இந்த முதல் சீன போர் பொறுத்தவரைக்கும் 1 வருட காலம், அதாவது 8 மாதங்கள் அப்படின்ற மாரி படிச்சிருந்தோம் மேல. 1 ஆகஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, 17 ஏப்ரல் வரைக்கும் படிச்சிருந்தோம். 1895 வரைக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியா மீது இந்த மஞ்சூரியா போன்ற இடங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ சைனாலயும் இருக்கும். இன்கேஸ் கொரியாலுமே சில இடங்கள் இருக்கும். ஸோ கொரியால இருக்கக்கூடிய இடத்த பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஜப்பானுக்கும், சீனாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த போர் தான் பார்த்தீங்கன்னா, முதல் சீன போர். ஓகேங்களா? இதுல லைட்டா கொரியா இன்வால்வ் ஆகாங்க. பட் அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதனால 3 கண்ட்ரீஸ் சேர்த்து படிப்போம். பட் ஆனா கொரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா, எந்த 2 நாடுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கண்டிப்பா ஜப்பானுக்கும், சீனாக்கும் தான். ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கொரியால இருக்கக்கூடிய பகுதிகளையும் கொரியா மீது ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்றதுனாலயும் தான். பிகாஸ் கொரியா வந்து அப்ப ரொம்ப சின்னது. இப்பயுமே ஸ்டில் சின்னது தான். நம்மளுடைய மொத்த தமிழ்நாடு இருக்கு பார்த்தீங்களா? நம்முடைய மொத்த தமிழ்நாடு இருக்க அளவுக்கு தான் வந்து கொரியாவே இருக்கும். மக்கள் தொகையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப சீனா வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு குடியரசு நாடு. அப்ப ஆகல. பட் ஆனா அவ்ளோ பெரிய நாடு அது. ஈவன் ஜப்பான் பார்த்தீங்கன்னா, ஸ்பீடா ரேப்பிட் குரோத் ஆகக்கூடிய ஒரு கண்ட்ரியா இருந்துச்சு. அதனால இண்டஸ்ட்ரியல்ல அவ்ளோ குரோத். இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, அவ்ளோ குரோத் ஆச்சு ஆக்சுவலா. அதனால இவங்க 2 பேருமே என்ன பண்ட்டாங்கன்னா, அப்ப இன்னொரு நாட்ட வந்து புடிச்சா நமக்கு வந்து இன்னுமே ஆதிக்கம் அதிகமாகும். நமக்கு சப்போர்ட் சிஸ்டம் நெறைய இருக்கும் அப்படின்னு எண்ணி, சீனாவும், ஜப்பானும் கொரியா மீது குறி வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கொரியா மீது ஆதிக்க போட்டி அப்படின்னு பார்த்தாச்சு. சீனாவுக்கும், ஜப்பானுக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வந்து வின் பண்ணிருவாங்க. விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து டைப்பிங் கிளர்ச்சியில பாதி மவுஸ் போயிருச்சு. ஓப்பன் டோர்ல சுத்தமா போயிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த போர்கள்லயும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு மொத்தமா போச்சு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பாதி மின்ஸ் மித் எப்படி சொல்றது? மீதி மிஞ்சமும் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு சீனோ ஜாப்பனீஸ் வார்ல அவங்களுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ரொம்ப பலவீனமா இருந்துச்சு. பலவீனமா இருந்தத தாண்டி உலகுக்கே வந்து சீனா ஒரு பலவீன நாடா கருதுறாங்க. ஓகேங்களா? ஜப்பான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடா உருவாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தைவான் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானுக்கு போயிருது. ஓகேங்களா? தாய்வான் இருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலா சீனால தான் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, தாய்வான் வந்து ஒரு தனி கண்ட்ரி. தாய்வானீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தாய்வானீஸா பேசுவாங்க ஆக்சுவலா. மாண்டேரியனும் பேசுவாங்க. தாய்வானீஸும் பேசுவாங்க ஆக்சுவலா. ஸோ அந்த ஜப்பான் வந்து பிரிக்கப்பட்டு, தாய் வந்து ஜப்பானுக்கு போயிரும். சாரி சீனா வந்து பிரிக்கப்பட்டு, தாய் வந்து ஜப்பானுக்கு போயிரும். ஓகேங்களா? ஸோ இதோட உங்களுக்கு கம்ப்ளீட்